அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 21/5/2024 வைகாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திரியோதசி திதி மாலை 5:40 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, சுப வரையில் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷ ராசியில் புதன், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதும், சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைய முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக அமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். செவ்வாய் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். வேலையாட்கள் சிறு சிறு இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக கூட ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சூரியன் குரு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நல்ல ஒரு பேச்சு திறமை உங்களிடம் இருக்கும்.
பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நல்ல பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் நல்ல சிறப்பாக சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சூரியன் 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சால் வாக்கால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களுடைய உதவியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூரால் சில அனுகூலங்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்று ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக நண்பர்களுடைய உதவியானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிலெதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படலாம். புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் வழியில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்து ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலரிடம் பேச்சை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்ப ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பண விஷயத்தில் நல்ல ஒரு லாபகரமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பும், அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பும் கொண்டவர்களாக நீங்கள் இன்றைய நாளில் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தேவையில்லாத அலைச்சல்கள் சிறிதளவு மனக்கவலையை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சனி, 6இல் சூரியன் சுக்கிரன், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மறைமுக பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. நீங்கள் தற்போதைக்கு நிதானமாக செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது.
குறிப்பாக இறை வழிபாடு ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் ராகு, 4 சூரியன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். அதன் காரணமாக நீங்கள் சற்று பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சை குறைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் உத்தமம். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு உண்டாகலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் நிலவக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களின் மன அமைதியை குறைக்கும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தசாபுத்தி பலன்களை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். இந்த வரிசையில் இன்று உங்களிடம் புதன் திசை என்ன செய்யும், எப்படிப்பட்ட வளர்ச்சியை தரும் என்பதனை பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களிடம் கூற உள்ளேன். நவ கிரகங்கள்ல புதன் தாங்க ஒருத்தருடைய அறிவாற்றல், கல்வி அறிவு, வியாபார தந்திரம், சாமர்த்தியமாக செயல்படுவது, ஒரு செயலில் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதனை திட்டமிட்டு செயல்படுத்துவது ஆகிய விஷயங்களுக்கு புதன் தான் உங்களுக்கு முக்கிய கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு புதன் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்கிறதோ, அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்துக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்குதோ, தன லாபஸ்தானத்துல இருக்குதோ, அதுதான் நல்ல ஒரு வளர்ச்சியான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. புதன் ஒரு ஜாதகத்துல கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். அடுத்து குறிப்பாக புதன் பார்த்தீங்கன்னா நல்ல கிரக சேர்க்கை பெறுகின்ற போது அதிகப்படியான அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குகிறார். குறிப்பா ஒரு ஜாதகத்துல புதன் தனக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், குரு போன்ற கிரக சேர்க்கை பெற்றிருப்பது, செவ்வாய் போன்ற கிரக சேர்க்கை பெற்றிருப்பது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு ஆகும். குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் புதன் நல்ல இடத்துல இருந்தால் புதன் மகாதசை நடக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் பொருளாதார மேன்மைகளும் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். ஒருத்தருக்கு புதன் திசை ஒரு நல்ல இடத்துல இருந்து புதன் திசை நடந்தா
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில வந்து மேல 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 நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தாம் சிறப்பா செயல்பட்டு நல்லா அடைய வேண்டியதை அடைவாங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல சிறப்பு. தன லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சிறப்பு. புதன் என்னென்ன கிரக சேர்க்கையெல்லாம் பெறலான்னு சொன்னேன். புதன் வந்து ஒரு ஜாதகத்துல குறிப்பாக வந்து கல்விக்கு காரகனாக விளங்குகிறார். அந்த கல்விக்காரகனான புதன் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இருந்தால் நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல கல்வி அறிவு ரீதியாக வந்து ஒருத்தருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். தசாபுத்தி ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதன் சில இடங்கள்ல இருந்தால் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. சுபர் சேர்க்கை பெற்ற புதன் 8-12 அமைய பெறுவதும் பாதகஸ்தானத்தில் அமைவதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. புதன் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து நல்ல கிரக சேர்க்கை பெற்று ஒரு நல்ல வயதுல புதன் திசை நடந்தால் உங்களுக்கு வந்து தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் பொதுவா வந்து இந்த புதன் திசை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது. எந்த ஒரு ஜாதகத்திலும் புதன் ஒரு நல்ல இடத்துல இருந்து குழந்தை பருவத்துல புதன் திசை நடந்தால், குழந்தை பருவம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 வயசு வரைக்கும் உள்ள காலங்கள்ல புதன் திசை நடந்தால், நல்ல இடத்துல இருந்து புதன் திசை நடந்தால் ஒரு நல்ல ஒரு கல்வி அறிவு, நல்ல நாலேஜ், மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு உங்களுக்கு வந்து யோகங்கள்லாம் கூட உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல குழந்தை பருவத்தை ஃபர்ஸ்ட் திசையாகவே புதன் திசை வந்தா, அதாவது பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக வந்து உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும். புதன் திசை வந்து 17 வருஷம் நடக்கும். புதன் திசை வந்து ஒரு குறிப்பா வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆரம்ப கட்டத்துல சின்ன வயசுல நடந்தா அவங்க வந்து நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். புதன் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் வந்து பலகீனமான இடத்துல இருந்து குழந்தை பருவத்தில் நடந்தால், பலகீனமான இடத்துலன்னா ஒரு சனி சேர்க்கை பெற்றோ, ராகு கேது சேர்க்கை பெற்றோ, அல்லது பார்த்தீங்கன்றால் வந்து ஒரு பலகீனமான இடத்துல இருந்து திசை நடந்தால் குழந்தை பருவம் அது 10-15 வயசு இருக்கக்கூடிய காலங்கள்ல படிப்பு மந்தமா இருக்கிறது, படிப்புல நாட்டம் இல்லாம இருக்கிறது, ஞாபக மறதிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். ஒரு 10-25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல புதன் திசை நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. புதன் நல்ல கிரக சேர்க்கை பெற்று, ஜனன காலத்துல நல்ல கிரக சேர்க்கை பெற்று, நல்ல கிரகம்னா குரு சேர்க்கை பெற்றோ, சுக்கிரன் சேர்க்கை பெற்றோ, சூரியன் சேர்க்கை பெற்றோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சேர்க்கையோடு இருந்து திசை நடந்தா அந்த புதன் திசை காலங்கள்ல கல்வியில நல்ல பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது 10-25 வயசு இருக்கக்கூடிய காலங்கள்ல நான் சொல்ற காலங்கள்ல வந்து புதன் நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தா அவங்க வந்து எந்த உங்களுக்கு வந்து கோர்ஸ் விரும்புறாங்களோ அதே கோர்ஸ் கிடைக்கிறது, அதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அனுகூலங்கள்லாம் உண்டாக்கும். புதன் ஒரு ஜாதகத்துல அந்த 15-20-25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல நடந்தா வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் பலகீனங்கள், படிப்பில் நாட்டமில்லாத அமைப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியோர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒரு 25-30 வயசுக்குள்ள காலங்கள்ல புதன் திசை வந்தா பொதுவாக மன வாழ்க்கை ரீதியாக பார்க்கின்ற போது ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் ஜாதகத்தில் கிரகங்கள் பாதிக்காம இருந்தால் அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும்போது நல்ல பிரமாதமா இருக்கும். ஒரு ஜாதகத்துல வந்து 25-40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல புதன் நல்ல இடத்துல இருந்து புதன் திசை நடந்தால் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக புதன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல உங்களுக்கு அமைய பெற்று இந்த புதன் திசை நடந்தா வச்சுக்கோங்க, அந்த புதன் திசை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். புதன் பலகீனமா இருந்து புதன் திசை நடந்தால் ஞாபக மறதி, ஒரு படிப்பு ரீதியாக தடைகள், 25-40-35 வயசுக்குள்ள காலங்கள் வந்தால் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத நிலைகள், உடல் பலகீனங்கள், மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின் போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். புதன் நல்ல இடத்துல இருந்து ஒரு 30-35 வயசுக்குள்ள பிறகு இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்தால் அவங்க எந்த துறையில படிக்கிறாங்களோ அதே துறையில வந்து
மேல ஏதாவது கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுவே புதன் பலகீனமா இருந்தாலும் மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பலகீனமா இருந்தால் ஞாபக சக்தி குறைவு, தசாபுத்தி காலத்துல மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், காது சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கூட கொடுக்கும். 50 வயதுக்கு மேல 40 வயசு 50 வயசு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல புதன் நல்ல இடத்துல இருந்து சென்றிருந்தால் சொந்தமா தொழில் மாதிரிலாம் கூட தொடங்கி அதை நல்லா டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கூட உண்டாக்கும். புதன் பலகீனமாக இருக்கிறவங்க மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு தரும். நேயர்களே, இதுவரை புதன் திசை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக வருகிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.